வணக்கம், ராஜம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய். அது எப்படி செய்கிறது சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க. தக்காளி வந்து 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் துணி போட்டு நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க, தீய வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு இதில் போட்டுக்கிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஏன்னா அந்த தக்காளி வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் வந்து இந்த வானலில் போட்டுக்கிட்டு கல்லுப்பு ஒரு சின்ன பவுலில், அது ஒரு 50 கிராம் இருக்கும், அதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 50 கிராம் புளி, அதில் இருக்கிற எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி புளி போட்டுக்கோங்க. புளி போட்டுட்டு ஒரு கைப்பிடி உரித்த பூண்டு, அதுக்கப்புறமா 1 கப்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போகிற வரலுக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். அப்புறம் அப்படி இல்லைன்னா ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் வந்து நம்மளுக்கு நிலுவை இருக்காது, கெட்டு போயிடும். சுத்தமாக நல்லா அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா சூடெல்லாம் நல்லா ஆறின பிறகு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வானல் வச்சுக்கிட்டு கடலெண்ணெய் வந்து ஒரு 1/4 கிலோ கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணும். உப்பு கரெக்டாக, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து கெடாது உங்களுக்கு. கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, நல்லா பொரிச்ச பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம சரி வராது. அதனால் இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 10-20 பல் போட்டுக்கோங்க. போட்டு பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பெருங்காயம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க, தீயக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இந்த ஊறுகாயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நிலுவை இருக்கும், கெட்டு போகாது தக்காளி ஊறுகாய். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். காரம் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. சில பேர் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உப்பு எண்ணெய் இல்லைன்னா கஷ்டம். அப்புறம் நம்ம இந்த வெந்தயம், கடுகு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சூடு எல்லாம் ஆறின பிறகு நம்ம அதில் பொடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பவுல்லையோ இதில் எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம், தோசை, இட்லி, சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.